என் வீட்டுல வந்து பாரு, 3 பேர பிள்ளைங்க துள்ளி விளையாடுது. அவங்க வீடு மாதிரி புள்ள குட்டி இல்லாம வறண்டு போய் கிடக்கல நாங்க. என்ன குரல் கொடுக்குறா? என்ன உண்மையா சொல்ற நீ? அமைதியா இரு. அவன் காசு பணத்துல பணக்காரன்னா, நான் பேர பிள்ளைய பத்ததுல பணக்காரன். பாரி, அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காதப்பா. குடிச்சிட்டு வளர்றான்ப்பா, விட்டுடுப்பா. குடிச்சிட்டு பேசினாலும் அவர் சரியா தானே பேசுறாரு. நாங்க சொல்ல பாரு, வீட்டுக்கு பாருங்க. வாடா. ஏன்பா நீங்களாவது ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? எவனோ ஒரு குடிக்காரன், அவன் உளறிட்டு போயிட்டான். அதை நினைச்சுக்கிட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா, அவன் குடிக்காரன் தான். ஆனா அவன் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நம்ம வீட்டுல 1க்கு 2 மருமக இருக்காங்க. வீட்டுல ஒரு வாரிசு இல்ல. அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி குடிகாரன்ட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன பாவமோ, யார் விட்ட சாவமோ, 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. என்னதான் ஊருக்குள்ள மரியாதையான குடும்பமா இருந்தாலும் வீட்டுல தவழ்றதுக்கும் கொஞ்சம் விளையாடுறதுக்கும் ஒரு குழந்தை இல்லைன்னா எப்படி? ஏங்க, நீங்க ஏங்க ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, நம்ம பசங்களுக்கு வயசாகி கேடு கெட்டையவாயிட்டாங்க. கல்யாணமாய் 1 வருஷம் தானே ஆகுது. எல்லாமே சீக்கிரமா நடக்கும். ஆமா பாரி, அதை நினைச்சு நீ கவலைப்படாத பாரி. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும்பா. பேர பிள்ளைங்க இல்லாதது தானே உங்களுக்கு பிரச்சனை. கவலையை விடுங்க. இன்னும் 10 மாசத்துல ராசாத்தி தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து கொடுப்பா. என்ன ராசாத்தி, பெத்து தர மாட்டேன்? போல நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்னத்த? இத பாரு கண்மணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ராசாத்திக்கு முன்னாடி நீ ஒரு குழந்தைய பெத்து கொடு. இந்த வீட்டுக்கு உன்னோட வாரிசு தான் தலைமை தாங்கணும். நீ என்ன மாதிரி இந்த வீட்டுல எஜமானியா வாழணும்னா நீ தான் முதல்ல குழந்தைய பெத்து கொடுக்கணும். அந்த ராசாத்திய மட்டும் முதல் வாரிச கொண்டு வர விட்டுடாத கண்மணி. சரிங்கத்த, நான் பாத்துக்கிறேன். என்னடி, குழந்தை இல்லாத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன பண்றது, எனக்கும் ஃபீலா தான் இருக்கு. நீ ஃபீல் பண்றியா? ஓ, அந்த ஃபீல் பண்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கணும். ஆசைலாம் படக்கூடாது. அதுக்குதான் எங்க அண்ணன் இருக்கான்.
அவன் பார்த்துப்பான் அதெல்லாம். நம்ம அதை ஃபீல் பண்ணி அந்த ஆசையை வளர்த்து நம்ம மாமா கிட்ட கொஞ்சம் பேசி கூட அவர் வருவாரு அப்படிலாம் நினைக்க கூடாது. ம், அப்படிலாம் ஏதாவது நீ அடி போடி, எனக்கே சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுச்சு, போர் அடிச்சு போச்சு. அப்புறம் இப்ப நான் சொல்ல போற விஷயத்த பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி நல்லா பதிய வச்சுக்கோ. ம், சரியா? ஊனா ஊனாட்டு, இல்லனா இல்ல நாட்டு. உனக்கும் எனக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் பொருத்தம் அமையாது. இத உன் மனசுக்குள்ள அப்படியே பதிய வச்சுக்கோ. எந்த ஆசையும் இதுக்கப்புறம் உனக்கு வரவே கூடாது. புரிஞ்சுச்சா? இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி இருக்கீங்க? நம்ம குடும்பமே சபையில வச்சு அவமானப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நீதான். அவங்க எல்லாரும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்குள்ள இது வரைக்கும் எதுவுமே நடக்கலைன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்க குடும்பத்துக்கு இது பெரிய அவமானம் தான் எனக்கு தெரியும். ஆனா இதே சாக்கா வச்சு காரியத்தை சாதிச்சிடலான்னு மனப்பால் குடிக்காதீங்க. குடும்பத்து மேல அவ்வளோ அக்கறை இருந்தா, குழந்தை மேல அவ்வளோ ஆசை இருந்தா, ஏன் ஆசையை நிறைவேற்றணும்? மறந்துருச்சுன்னா நான் வேணா ஞாபகப்படுத்துறேன். என்ன, நான் கபடியில இனி என்ன ஜெயிச்சு கப்பு வின் பண்ணி முதல் பரிசு வாங்கினா அதானே சொல்ல போற? ஆமா, அந்த முடிவுல நான் எப்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். எந்த மாற்றமும் இல்லை. இந்த வீட்டுக்கு மூத்தவர் நீங்க. ஆனா உங்க புள்ள பிறக்கும் போது 2ஆவதா வந்த புள்ளன்னு வரக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? அப்பா சாமி, புரியுது. ஆளை விட்டு தொலை. மாமா, என்ன மாமா இது? வீட்டு மாடியில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமாவோ அத்தையோ பார்த்தா அவங்க மனசு என்ன பாடுபடும்? ராசாத்தி, என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என் சோகத்தை மறைக்க இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல ராசாத்தி. என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? குடிக்கிறதுக்கு ஒரு காரணமா எல்லாரும் சொல்றதுதான் இது. யாருக்கு தான் சோகம் இல்ல, வேதனை இல்ல, அதுக்காக குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல ராசாத்தி, உனக்கு புரியாது. இந்த வீட்டுக்கு மூத்த பையனா என்னால இந்த குடும்பத்துக்கு என்ன நன்மை நடந்திருக்கு சொல்லு? அப்பா அம்மாவுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன் சொல்லு? நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் தான். இல்ல இல்ல, நான் மட்டும்தான் முக்கிய காரணமே. இந்த வீட்டுக்கு மூத்த பையனா இருந்துகிட்டு என்னால ஒரு வாரிசை தர முடியல. அதுவும் தர முடியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். என் தம்பி இனி என்ன தோக்கடிக்கணும். அப்பதான் எனக்கும் கண்மணிக்கும் எல்லாம் நடக்கும். என்னால என் தம்பியை எதிர்த்து போட்டி போட முடியாது. எனக்கு நான் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், அவன் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். அது நான் அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்றினாலும் ஒண்ணுதான், இனிய நிறைவேற்றினாலும் ஒண்ணுதான். வேற வழி எனக்கு தெரியல.
என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீயும் இனியனும் தான் நம்ம வீட்டுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கணும். அம்மா அப்பா கையில ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கணும். ராசாத்தி, நானும் கண்மணியும் இந்த ஜென்மத்துல சேர முடியுமான்னு தெரியல. அவ இனியனை ஜெயிச்சு கப்பு வாங்கினாதான் எல்லாம்னு அடமா இருக்கா. என்னால அது முடியுமா? முடியாது. வேற வழி இல்ல. நீயும் இனியனும் தான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். அதுவும் நீதான் ராசாத்தி, இந்த குடும்பத்தை காக்க வந்த தேவதை. எப்படியாவது நம்ம குடும்ப மனத்தை காப்பாத்து. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. இல்ல டோரா, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நானும் மாமாவும் ஊர் உலகத்துக்கு தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்கோம். ஆனா அது தெரியாம குமரன் மாமா நான் தான் இந்த குடும்பத்து மானத்தை காப்பாத்த ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறாரு. என்னால என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதான் நான் அழுதுகிட்டே ஓடி வந்துட்டேன். நாங்க தான் ஒத்து வராம ஒண்ணு சேராம இருக்கோம்னா இந்த கண்மணி ஆடம் புடிச்சுக்கிட்டு குமரம் அம்மா வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஆக இந்த குடும்பத்துக்கு எங்க 2 பேராலையும் ஒரு வாரிசு வர போறது இல்ல. அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல டோரா. இப்போ அதுக்கு நீ அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? இந்த பிரச்சனையை தீர்க்க என்னதான் வழின்னு யோசி ராசாத்தி. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியும் தெரியல டோரா. ராசாத்தி அழுகாத, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன டோரா சொல்ற? நீயும் இனியனும் சேரணும்னா அதுல பல பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் லேஸ்ல தீர்ற விஷயம் இல்ல. ஆனா கண்மணியும் குமரனையும் ஈஸியா சேர்த்தரலாம். கண்மணியோட கண்டிஷன் என்ன? கபடியில இனியன குமரன் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டா அவன் ஒண்ணு சேர்ந்துடலாம்னு சொன்னா, பேசாம குமரனை ஜெயிக்க வச்சுட்டா எல்லாம் தானா நடக்க போகுது. என்ன டோரா சொல்ற? அப்போ இனிய மாமாவுக்கு துரோகம் பண்ண சொல்றியா? நீ ஏன் துரோகம் நினைக்கிற? இந்த குடும்பத்தை அவமானத்துல இருந்து காப்பாத்தி செய்யற தியாகம் தானே. நல்லா யோசிச்சு பாரு ராசத்தி. ஒரே ஒரு மேட்ச்ல இனியன் தோக்குறதால ஒண்ணும் ஆகிட போறது இல்ல. ஆனா குமரன் ஜெயிச்சா இந்த குடும்பத்தோட அவ பேரும் போகும். குமரனோட வாழ்க்கை நல்லா மாறும். எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கும். அதனால இனியனை தோக்க வைக்கிறது தப்பே இல்ல. வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க அப்புறம் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி மில்லுல என்னென்ன பிரச்சனை, எந்தெந்த செக்ஷன்ல இன்புட் தேவைப்படுது, மொத்தமா ஒரு டேட்டா ஷீட் ரெடி பண்ணிட்டேன் சார். ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். மொத்தமா எவ்வளவு தேவைப்படுது? அதெல்லாம் எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு சார். அப்படியா? கொடுங்க. ஓ 2 லட்சம் ரூபாய் ஆகுதா? ஆமா சார். 2 லட்சம் ரூபாய் வச்சு எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிடலாம். ஆமா சார். சரி ரசத்தி, மாமா போய் பணத்தை எடுத்துட்டு வா. இந்தாங்க மாமா. இந்தாங்க, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. பணத்தை வச்சு வேலைய ஆரம்பிங்க. இந்தாங்க. பக்காவா ரெடி பண்ணிடுங்க. சரிங்க. பழைய மாதிரி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிடுங்க. ஓகே சார். சரியா? சரிங்க சார். ஓகே. வரேன் சார். வாங்க. ராசாத்தி, மாமா அப்பா வந்தாருன்னா மில்லு ரெடி பண்ண பணம் கொடுத்தாச்சுன்ற விஷயத்த சொல்லிடு. சரி மாமா. அப்படியே எவ்வளவு ஆச்சுங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி மாமா. ஹலோ. டேய் மாப்ள, கொஞ்சம் பேசணும். ஆண்டாள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. எதுக்கும் கொஞ்சம் நேரில் வாடா, சொல்கிறேன். சரி வரேன். சீக்கிரம் வந்துடுறா.
ம் என்னாச்சு மாமா? இல்ல நாகராஜுக்கு ஏதோ பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வான்னு சொல்றான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ. இந்த ஃபைல் எடுத்து வச்சிரு. சரி மாமா. என்னதான்டா ஆச்சு? ஆமா, இனி இன்னும் இப்பதான் ஃபோன் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்கான். வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இதோ வந்துட்டான். இதோ டேய் என்னடா ஆச்சு? உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது? தங்கச்சிக்கு தான் உடம்பு சரியில்லை. தங்கச்சிக்கா? சரி வா உள்ள போலாம். ஆமா வாடா எங்கடா? வாடா இங்கதான். வா வா. வாங்க தம்பி. தம்பி காலையில நல்லபடியா வேலைக்கு போன புள்ள திடீர்னு மயங்கி விழுந்துட்டாயா? சரி அழாதீங்கம்மா. டேய் அழாதீங்கம்மா, இதை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா? அம்மா அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. நாங்களாம் இருக்கோம்ல, ஒன்றும் ஆகாது. சரிங்கய்யா. டேய் வாடா. அழாதீங்கம்மா, இதை வந்துடுறேம்மா. டேய் என்னாச்சு? டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? தங்கச்சி காலையில வழக்கம் போல வேலைக்கு போனா பஸ்ல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அங்க இருந்தவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு தலையில கட்டி இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணாதான் பொழைப்பான்னு சொல்லிட்டாங்க. உனக்கே தெரியும்ல மச்சான், என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. உடனடியா மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாம ஆபரேஷன் பண்ணணும்டா. ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இருந்த பணத்தெல்லாம் சாப்பாட்டுக்கும் கல்யாண மண்டபத்துக்கும் கொடுத்துட்டேன். கையில சுத்தமா பணம் இல்ல மச்சான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. உன்னை விட்டா எனக்கு வேற வழியே தெரியலடா. எப்படியாச்சும் பணம் ரெடி பண்ணி தாடா. என்னடா நீ ஃபோன் பண்ணல அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இருந்த பணத்தெல்லாம் மில்லு ரெடி பண்றதுக்கு கொடுத்துட்டேன். நிறைய டூல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. டேய் சட்டுன்னு 2 லட்சம் ரூபா எப்படா புரட்ட முடியும்? டேய் நம்மளை நம்பிலாம் எவனும் பணம் தரவும் மாட்டான்டா. வேற ஏதாச்சும் பண்ணி தாண்டா பணத்தை ரெடி பண்ண முடியும். டேய் வேற என்ன பண்றது? நமக்கு என்ன தெரியும் சொல்லு. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கபடி தானே. இப்ப நடக்க போற டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வின் பண்ணிட்டோம்னா அதுல வர பணத்தை வச்சு அவன் தங்கச்சி ஆபரேஷனுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடலாம்ல. டேய் நம்ம அவசரத்துக்கு எவன்டா இப்ப டோர்னமெண்ட் நடத்துவான்? டேய் உனக்கு விஷயமே தெரியாதா? இனியங்கிட்ட கூட நீங்க சொன்னேன், பக்கத்து ஊர்ல டோர்னமெண்ட் நடக்குது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு. ஆனா அவன் தான் வரமாட்டான்னு சொல்லிட்டான். மாப்பிள்ள ஒன்னும் பதட்டப்படாதீங்க. அன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல கொடுத்த பேரு அப்படியே தான் இருக்கு. நான் இனிய பேரை நீக்கவே இல்ல. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இனிய வந்து கலந்துக்கிட்டானா நல்லபடியா நம்ம மேட்ச் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிடலாம் மாப்பிள்ள. அதுல வர பணத்தை அவன் தங்கச்சியோட ஆபரேஷன் கொடுத்து நல்லபடியா முடிச்சிடலாம் மாப்பிள்ள. நீ என்னடா சொல்ற? டேய் அவனுக்கு இஷ்டம் இல்லனா இனி என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கடா. நம்ம பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கோ. என்னடா பேசுற நீ? எப்படி ஏற்பாடு பண்ணுவ? இத பாருங்கடா, இந்த மேட்ச் நம்ம விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். மச்சான் உண்மையா தான் சொல்றியா? ஆமாண்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இத பாருங்க, இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம். ஜெயிச்சு வர பணத்தை இவன் தங்கச்சி கல்யாணத்துக்கும் மெடிக்கல் செலவுக்கும் கொடுக்குறோம். சரி மாப்பிள்ள, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல. ரொம்ப நன்றி மச்சான். டேய் மாப்ள, டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. இருக்கோம்ல. என்னடா நாங்க இருக்கோம் சொல்லு மச்சி. டேய் டேய் நாங்க டேய் அழாதடா. சொல்றல நாங்க இருக்கோம். நாங்க எல்லாம் கவலைப்படாத, நீ தைரியமா இரு. சரி மேட்ச் ஜெயிச்சலாம். நாங்கலாம் இருக்கோம்டா. காசு கிடைச்சிரும். அப்பா அழுதுட்டு இருக்காங்க. தைரியமா இரு. வாடா. டேய் முத்தையா, சுந்தரே, இனி எப்படியாவது இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான்டா. நம்மளும் ஜெயிச்சே ஆகணும்டா. அவன் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொன்னதே பெரிய விஷயம். முதல்ல நம்ம பையலுக்கு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணுவோம். முதல்ல நான் குமரனுக்கு ஃபோன் பண்ணி பிராக்டிஸ்க்கு ரெடியாக சொல்றேன். சரி. அழகர் எதுக்கு இவருக்கு கால் பண்றான்? டே குமரா, நான் அழகர் பேசுறேன்டா. டே நாளைக்கு பெரிய டோர்னமெண்ட் ஒன்று இருக்குடா. அதுல இனி இன்னும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டான்டா.
டேய் நம்ம கட்டாயமா இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சே ஆகணும்டா. அதனால நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. டேய் குமரா, நீ என்ன பண்ற? நாங்கெல்லாம் கிரவுண்டுக்கு வந்தோடனே நான் ஃபோன் பண்றேன், நீ வந்துரு சரியா? சரிடா. டேய் குமரா, நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணும். நான் உனக்கு அங்க வந்ததும் ஃபோன் பண்றேன். வைக்கிறேன்டா. ஆமா, இருக்கிற டோர்னமெண்ட்ல எல்லாம் ஆடி கப் வாங்கி கிழிச்சிட்டாங்க. இது ஒண்ணுதான் பாக்கி. அப்படியே அவர் பயிற்சி எடுத்துட்டா மட்டும் என்ன பிரைஸா வாங்க போறாரு. கூட்டத்துல கோவிந்தா போடுறதுக்கு பிராக்டிஸ் வேற. இவர் இந்த ஜென்மத்துல ஜெயிக்க மாட்டார். பாவம் குமரன் மாமா, கண்மணி அவரை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் கபடியில ஜெயிக்காததுதான். குமரன் மாமாவை இந்த மேட்ச்ல எப்படியாவது ஜெயிக்க வச்சு முதல் பரிசு வாங்க வைக்கணும். அப்படி வாங்க வச்சுட்டா குமரன் மாமா வாழ்க்கையே நல்லபடியா ஆயிடும். ஆனா எப்படி அவரை ஜெயிக்க வைக்கிறது?